வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழையடி வாழை விவசாய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம ஃபார்மில் இந்த தார் பழுத்திருக்கு. தார் வந்து ஒரு சீப்பு பழுத்திருக்கு பாருங்கள். இதோட தாய் வாழை இது தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வெட்டின தாய் வாழைங்க. இது வந்து அப்படியே அந்த தாருக்கு முன்னாடி வெட்டிட்டு விட்டுருவோம். அது காய காய நம்ம புது தாருக்கு உடம்பு கொடுக்கும். இதுதான் நம்ம பழைய தார். ஜனவரி 21 பழுத்தது. இப்போ நேற்றைய டேட்டுக்கு மே 22 இது பழுக்க தொடங்கியிருக்கு. நேற்று தான் பார்த்தேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இது தார் விட்டதுக்கப்புறமே இதை நம்ம அறுக்காமல் விட்டுருவோம், பக்கக்கண்ணை அறுக்காமல் விட்டுருவோம். இதுவும் திடமாக வளர்ந்து நிற்காங்க. இந்த தார் அறுத்ததுக்கப்புறம் இவங்க தார் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தாருக்கும் செகண்டு தாருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 4 மாதம் தாங்க டிஃப்ரென்ஸ் வருது. இது தாங்க வாழையடி வாழையாக விவசாயம் பண்ணும் முறை. நம்ம இப்போ இருக்க விவசாயிங்க எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. ஒரு குலையை மட்டும் விட்டுட்டு பக்கக்கண்ணே விடாமல் திரும்ப 10 மாதம் 12 மாதம் விட்டுட்டுறாங்க. திரும்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஊன்றாங்க. பட் நம்ம முந்தைய காலத்தில் இப்படி தான் பண்ணாங்க. வாழை வந்து ஒரு குலை விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பக்கக்கண்ணை விட்டுருவாங்க அடுத்த கொலைக்காக. அது இந்த கொலையை அறுக்கும்போது அறுத்து கொஞ்ச நாள்லே அது அடுத்த கொலையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அதே மாதிரி தாங்க இது 4 மாதத்தில் நம்ம கரெக்டான ஒரு 4 மாதம் பொழுதில் இது வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்ம வச்சுருப்போம். நம்ம குப்பை மாதிரி இருக்கேன்னு பார்க்கிங்களா? அப்போ தான் இப்போ முன்னோர்கள் சொன்னாங்க, வீடை வந்து சுத்தமாக வைக்கணும், காட்டை வந்து குப்பையாக வைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த முறையெல்லாம் நம்ம இப்போ பின்பற்றுவதே இல்லைங்க. நம்ம மூடாக்கு யூஸ் பண்ணுறேன் நான். பக்கக்கன்று பாருங்கள், எத்தனை பக்கக்கன்று இருக்குது பாருங்கள். நம்ம முயலுக்கு கோழிக்கு எல்லாத்தையும் அறுத்து போட்டது போக மிச்சது வளர்ந்து வரும். ஒரு ஸ்டேஜில் நம்ம அறுத்து போட்டுருவோங்க.